ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் பொம்மை. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க வரீங்க இப்படி ரெடியாக உட்காந்துருக்குமே தெரியும்போது என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு வளகாப்பு அப்படிதான். ஓகேவா? அது யாருக்கு எங்க என்ன எப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள வரப்போகுது. இன்னைக்கு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறோம். எல்லாமே இந்த வீடியோக்குள்ள வரப்போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கோட அவுட்ஃபிட் இதுதான். இன்னைக்கு சிம்பிளாக தான் ரெடி ஆகிருக்கேன். எங்கேயா மோதிரம் இருக்கு? உங்க அவுட்ஃபிட்டை காட்டு முதல்ல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சாரீ. இன்னைக்கு இதுதான் ஹேர் ஸ்டைல் மாற்றலான்ட்டு இருக்கேன். போகிற வழியில் மாற்றிக்கலாம். நமக்கு ட்ராவலிங் 1 hour இருக்குது. அதுக்குள்ளே என் மூஞ்சிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஹேர் ஸ்டைல் செட் பண்ணிக்கலாம். கலர் கலராக வாட்ச் மேட்ச் வளையல் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? டைம் ஆகுதுப்பா. டைம் ஆகும் போது தான் நீ வந்து பூ இருக்குதா அப்படின்னு பார்த்துனுக்குற. என் தலையில் எறும்பு எங்கே கிடைக்குது பாரு. இன்னைக்கு என் உடம்பெல்லாம் கடிச்சுது. எறும்பு கூட்ட பட்டாலும் தாங்க முடியல எறும்போட சேட்டை. வாவ், இருக்கிறது பூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு முல்லைப்பூ இருக்கிறது, அதுவே வச்சுப்போம். ஓகே, இன்னும் குட்டி கொஞ்சம் அந்த ரெடி ஆகல. என்னப்பா திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாமே புத்தம் புதுசு. ஷர்ட் புதுசு, பேண்ட் புதுசு, ஷூ நைட் ஷூ புதுசு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இன்னும் டிராவலிங்கே நம்மளுக்கு 1 hour கிட்ட இருக்குது. ஸோ கிட்டுன்னு போகணும். மௌலி வந்துட்டானா கிளம்பிடுவோம். என்னப்பா வந்தாச்சு, ஒரு வழியா வந்துட்ட. எல்லாரும் கீழே இறங்கி போகும்போது நீ மேலே ஏறுற. சாப்பாடு ஸ்மெல் இப்பவே அடிக்குது. மணி என்னாச்சு? 11:30 சாப்பாடு ஸ்மெல் அடிக்குது. மதியானம் நீ என்னதான் ஸ்மெல் அடிச்சதுனால வெஜிடபிள் ஸ்மெல் எனக்கு அடிக்குது. அதான் வெஜிடபிள், பியூர் வெஜிடபிள். மச்சு விடக்கூடாது. சாப்பாடு இறக்கிட்டாங்கப்பா, அதனாலதான் சாப்பாடு இறக்கிட்டாங்க. ஓ, அதனால ஸ்மெல் வருதுன்றியா? அதனாலதான் வந்து இவ்வளவு லேட். தோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பசங்களோட விழா காவியா கோபி அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கிறோம். யார் ஃபங்க்ஷன் சொன்னோமா? சொல்லவே இல்லை. சொல்லும்போது தான் நாங்கள் வீட்டில் இருந்தோம். வீட்டில் இருந்து கிளம்ப போகிறோம். அப்போதான் சங்கீதா வரல. இல்ல இல்ல, ரெடி ஆயிட்டோம். வெளில வர வேண்டியதுதான். இவன் தான் லேட் பண்ணிட்டான். காலையில இருந்து இவன் ஹேர் ஸ்டைலுக்கு இது பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். அதான் இல்ல, காலையில நான் அவன் போனேன், கிளம்புடா சீக்கிரம்ட்டு கிளம்பிட்டான். அவங்க அக்கா ரூமுக்கு வரான், கண்ணாடி பாக்குறான், இந்த ரூமுக்கு போறான், அந்த ரூமுக்கு போறான். நான் மேல வந்தேன், என்ன ஆச்சு அப்படின்னா அவன் ஒரே டெரரா சுத்தி நிற்கிறான். போய் ஏதாச்சும் கடை வைக்க போறாமா, முகம் சரியில்லைன்ட்டு அப்படின்னு. ஆனா இப்படியே தான் இருக்கணும். இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் எங்களுது ஃப்ரெண்ட்ஸ், அதனால எண்ணின்னு இருக்கிறாரு பிளேட்டு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது பார்க்கவே நல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் நான் சொல்லிருக்கிறேன். இல்ல இந்த மாதிரி தான் வைக்கணும். ஆக்சுவலி பிளான் பண்ணோம். வெயிட் பண்ணுங்க. இப்போ வைட் வெயிட் பண்ணுங்க சார். சார் நலங்கு வச்சியா? எப்படி வைக்கணும் தெரியுமா? பரவாயில்ல, ட்ரைனிங் இருக்கு. ஓகே, வாங்க போய் சாப்பிடலாம், கிளம்பலாம். டைம் ஆகுது. நீ முதல்ல வந்துட்ட. உனக்கும் டிஸ்டன்ஸ் தானே ஆக்சுவலி. ஒண்ணும் இல்ல, நான் பைபாஸ் எடுத்தா நேரா வந்துட்டேன். உனக்கு எல்லாமே ஃப்ரீ ரோட்ஸ் தானே. திண்டி வந்துட்டு சல்லுன்னு வந்துருவேன். எங்களுக்கு கொஞ்சம் டிராபிக், அதனால லேட் ஆயிடுச்சு. என்னப்பா மூஞ்சி 7 கொண்டல வச்சுனுக்குற? எனக்கு இப்பதான் கொஞ்சம் இதெல்லாம் தெரியும். சரி, ஓகே. வெஜிடேரியன் அப்படின்னா சாம்பார், கூட்டு, பொரியல், ரசம், தயிர், மோர் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் நான். ஆனா வளகாப்பு சாப்பாடுன்னா இந்த மாதிரி 7 சாப்பாடு இன்னும் வைங்க. வளகாப்பு சாப்பாடு அப்படின்னா இந்த மாதிரி 7 சாப்பாடு வைப்பாங்கன்னு எனக்கே இப்பதான் தெரியும். இதுதான் இந்த தப்பாவோட உள்ள இறங்குச்சு. இருந்தாலும் நம்ம பசங்களோட ஃபங்க்ஷன் சாப்பாடாச்சு அப்படின்னு ஜாம் சாப்பிடுறோம். கிளம்பலாம். சேவ் பாய் வினோத். சங்கீதாவை கேட்டுதான் சொல்லு.
ஓகே ஜஸ்விதா இங்கே எடுத்தா சொல்லு. see you bye போலாம். வாங்க வாங்க ஏஞ்சிடுங்க. நேற்று சீரியஸாவே நான் செம்ம கடுப்பானு. உன் மேல, சங்கீதா மேல, கெனடி மேல, ஷாம் மேல, எதுக்கு பவா மேல, சூர்யா மேல, குட்டி பிரியா மேல, அல்லு மேல, எவ்வளவு பேர் மேல? ஆமா இத்தினோண்டு பெத்து வச்சுன்னா அதுங்க ப்ரீகேஜியும் எல்கேஜியும் படிக்குது. அதுக்கு என்னமோ ஐஏஎஸ் மாதிரியும் பெரிய டாக்டர் மாதிரியும் பொண்ணுக்கு எக்ஸாம் இருக்கு. ஸோ அதனால நான் வர முடியாது. பொண்ணுக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால அவன் வரமாட்டான். அவன் போய் பிக்கப் பண்ணணும், ட்ராப் பண்ணணும். 1000 சீனை போடுறீங்க. சொல்றீங்க உங்களுக்கு முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பேத்தி வரும்ல, அப்ப நாங்க கேக்குறோம். சீரியஸாவே கேக்குறாரு டேஷே போச்சு. லீவ் போட்டு வாடாச்சலம் போலாம் நான் போட்டு போவேன். சீரியஸாவே அதை நான் பாக்குறேன். அப்ப பாக்குறேன். அவங்க அப்பாவும் திட்டினா கூட அசிங்கமா திட்டுவாங்க. அவங்க அப்பா அம்மாவை பிள்ளைய போட்டு ஏன் நோண்டுறீங்க, லீவ் போட்டோம் அப்படின்னு. இல்ல இப்ப எக்ஸாம் இல்லைன்னா லீவ் போட்டு ப்ரீகேஜி எக்ஸாம்லாம் ஒரு எக்ஸாம். அது எக்ஸாம் எக்ஸாம் சொல்றோம். அவங்களுக்கு தனியா கிராஜுவேஷன் மாதிரி எல்லாமே நடக்குது. 1000 ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்ப கூடாது. சொல்றீங்க எனக்கு காலேஜுக்கு ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? 40,000 தான். ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? உங்களை மாதிரி தகப்பனார் தாயினால் தான். அந்த ப்ரீகேஜி வந்து ஐயோ பெரிய ஐஏஎஸ் எக்ஸாம் மாதிரி நீங்க சீன் போடுறீங்க. ஏன்னா காசு அவ்வளவு கட்டுறோம். ப்ரீகேஜி 1 lakh, அட்மிஷனுக்கு 1 lakh, டேர்ம் ஃபீஸ் ஒரு 1 lakh, அட்மிஷனுக்கு தான் 1 lakh, டேர்ம் ஃபீஸ்க்கு 1 lakhன்னு இருக்காங்க. ஸ்கூலுக்குலாம் வரமாட்டான் என் பையன், லேட் ஆகும் பரவாயில்லையா, வாரத்துல 6 நாள் ஸ்கூலா, 2 நாள் தான் வாங்குவோம். இப்படி பேசி பாருங்க, ஃபீஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே உனக்குதான் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகும். வாய்ப்பே இல்லை. ஏன்னா உனக்கு அட்டெண்டன்ஸ் போடணும், உன் பொண்ணு எழுதுற மாதிரி காட்டணும். இந்த மாதிரிலாம் ஏற்கனவே நாங்க பண்ணவங்க தான். பாய் வினோத, சரி பாப்போம், கூப்பிடுறோம். ஓகே பை. இப்போ நீ அங்க ஒண்ணு வாங்கி வச்சுட்டு அங்க வைக்கமான்ற, என் மூஞ்ச பூதமா பக்கத்துல வந்து எடுத்துனுக்குறேன். அது கவர்லாம் கழட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்க போறோம்? வீட்ல இருந்து ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எல்லாரும் 3 பேரும் எடுத்துட்டு வந்தோம். நம்ம ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படியே எங்கேயாச்சும் டிராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்களே எது நியாயம்ன்றது சொல்லுங்க. நம்ம வீட்ல இருந்து செங்கல்பட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஜஸ்ட் ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ்ல நம்ம வீட்ல இருந்து. ஓகேங்களா? அங்கே இருந்து பாண்டிச்சேரி போகலான்னு பேபிமாவோட பிளான். ஏன் பிளான் பாண்டிச்சேரி வரைக்கும் போறோம், அப்படியே போயிட்டு வேளாங்கண்ணி மாதா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலான்றது ஏன் பிளான். மௌலி பிளான் 2மே வேணாம், வீட்டுக்கு வாங்க போலாம். அவன் இல்ல, கடைசியில அவன் வந்து ஹேர் ஸ்டைல் எல்லாம் கட் பண்ணிட்டு அழகா அப்படியே பாண்டிச்சேரியில விதவிதமா நின்று பீச்ல நின்று போட்டோ எடுக்கணும். அப்படியே அந்த ஸ்ட்ரீட், வாக்கிங் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அங்க இருந்து எல்லாம் போட்டோ எடுக்கணும்னு பிளான் பண்ணான். ஆனா இந்த பிளானை கெடுத்தது அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஓஷன் ஸ்ப்ரேல போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அது வந்து காடாமா, அங்க போடாத சிட்டிக்குள்ள போடணும். சரி ஓகே, எனக்கு பீச் பிடிக்கும் அப்படின்ட்டு ப்ரொமனேட்ல போடலாம் அப்படின்னு போய் பார்த்தா அதுல ரூம் இல்லை. பீச் சைட்ல இருக்கிறதுல எதுலயுமே ரூம் இல்லை. சிட்டிக்குள்ள போடணுமாமா இவனுக்கு. சிட்டிக்குள்ள போயிட்டு ஜிஞ்சரோ இல்லை ஆனந்தினோ இல்லை அண்ணாமலையோ போடணும் அப்படின்றான். எங்களுக்கு அது பிடிக்கல. எனக்கு என்ன, அது போனா வேளாங்கண்ணி போகலாம், இங்கே செலவு பண்ற காசு அங்கே போயிட்டு செலவு பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலான்னு. வேகமா வந்து இல்லை பாண்டிச்சேரி மட்டும் போலான்ச்சு, முடியவே முடியாது அப்படின்ட்டு அப்படியே டென்ஷன் ஆயிட்டேன். நான் டென்ஷன் ஆயிட்டு யூட்டர்ன் அடிச்சிட்டேன். எங்கேயும் போனா வாங்க வீட்டுக்கே போலாம் அப்படின்ட்டு. நான் சொன்னது தானே நியாயம். நான் வர வழியில உங்களுக்கு பாண்டிச்சேரியும் காட்டுறேன். பாண்டிச்சேரியில போய் போட்டோ எடுங்க, வீடியோ எடுங்க, மண்ணை வாரி தலையில போட்டுக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்கன்ட்டேன். எதுவும் முடியாது, பாண்டிச்சேரியோட முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னாங்க. பாண்டிச்சேரியில போயிட்டு எதுக்கு ஃபேமஸ், அங்க யாருமே எதுவும் பண்ண போறது இல்லை. நாங்க அந்த பீச்சை போய் பார்ப்போம். அது வாங்க, அங்க செலவு பண்ற காசு பேசாம இப்படியே போயிட்டு வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற மெரினா பீச்சுக்கோ இல்ல கோவளம் பீச்சுக்கோ ஒன்று கூப்பிட்டு போறேன் அப்படின்ட்டு காரை திருப்பிட்டேன். சிம்பிள். எப்படி சேவ் பண்ண பார்த்தீங்களா? உடனே இந்த தற்குறி உட்காந்துக்குது பாருங்க பின்னால, அது சேவ் பண்ண காசை எனக்கு கொடுத்துருங்க, நான் கேம் வாங்கி விளாடுறேன். அது கூட நீ கேட்க கூடாது. அவன் மண்டைக்கு 2000 ரூபாய் செலவாயிருக்குது. நாங்க சொல்லாததெல்லாம் நேற்று நீ செஞ்ச. 2000 ரூபாய் கொடுத்து முடி வெட்டின, 5000 ரூபாய் ஷர்ட் வாங்கின. அந்த ஒரு ஷர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ்
இவன் எடுத்ததுலயே எனக்கு பிடிச்ச ஷர்ட் இந்த ஒரு ஷர்ட் தான். ஏன்னா அந்த மண்டையை ஹேர் கட் பண்ணதுனால அவனுக்கு நல்லா இருந்திருக்குது. இல்லைன்னா அதே மாதிரி சப்ரி மாதிரியே போட்டு நின்றுருக்கும். அது 5000 ரூபா சட்டங்க. அது 5000 ரூபா சட்டங்க நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் சொல்ற மாதிரி தான் இருந்திருக்கும். சார் இப்ப நான் இப்ப பேசுற மூட்ல இல்லை, இப்ப டென்ஷன்ல இருக்கேன்பா நான். ஏன் என்கிட்ட இதுவும் கெடுத்து குட்டிச்சவராக்கி என்னை திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு போறீங்க நீங்க. ஒண்ணு நாங்க சொல்றதுக்கு நீ வரணும், நீ சொல்றதுக்கு நாங்க வரணும். ரெண்டுமே வரலன்னா நீங்க வந்துட வேண்டியது தானே. அடுத்த மாசம் போறோமே, அப்புறம் என்ன? என்னப்பா நான் என்னப்பா ஊர் சுத்துறதுக்கு மட்டும் பேபிமா அப்புறம் இதை நான் சொன்னா நீ இப்படி பேச. அவ்வளவு தூரம்ல என்னால நான் டிராவல் பண்ற மூட்ல இல்லப்பா. அவ்வளவு தூரம் டிராவல் பண்ற மூட்ல நான் இல்லன்றேன். டிராவலிங்க்கு என்னப்பா நீ நான் ஓட்ட போறேன், நீ சும்மா அப்படியே உட்காந்து. சும்மா உட்காருது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தெரியுதுல்ல. அவன் வண்டி வாங்கி கொஞ்ச நேரம் ஓட்டலாம்ல. உடனே அவன் சொல்லுவான் நான் ஓட்டுறேன்னு சொன்னா எனக்கு கொடுக்க மாட்டேறீங்க. ஆமா, அவனுக்கு கொடுக்க மாட்டேன்றான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க தான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன்றான். அவன் ஓட்டுறேன்றான். நாங்க சொல்றோம் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுடா, இது லாங் சேஸ் காரு உனக்கு. அவன் நல்லா தான் ஓட்டுறான், இருந்தாலும் எங்களுக்கு வந்து பயம். இப்பதான் 21 வயசு ஆகுது, வெயிட் பண்ண முடியுது. 18 வயசுல காரை ஓட்டுறான் லைசென்ஸ் வாங்கிட்டு. வெயிட் பண்ணு. இப்பெல்லாம் ஓட்ட முடியாது தெரியும்ல. புடிச்சாங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு ஃபைன். என்ன சொன்னா 18 வயசுல லைசென்ஸ் வாங்கிட்டு ஓட்டுறாங்க. லைசென்ஸ் வாங்கிட்டு ஓட்டுறாங்க. இல்ல அதுதான். ஓ அவன் லைசென்ஸ் வாங்கிட்டு ஓட்டுறாங்கன்றியா? வெயிட்டேஜ் கூட ஒரு டைம் நேரம் காலம் வரும், அந்த டைம்ல தர. சாதாரண நேரத்துல குத்தோம்னா அதை பாருங்க அங்க காட்டுப்பா. எங்க வண்டி அது மாதிரி மேலே ஏறி போயின்னுவோம். அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். இருந்தாலும் இன்னும் அந்த மதர் ஃபீலிங் வந்து என்ன சொல்றது, அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. புள்ள பாசம் தடுக்குது. அது வேறடா. வளர்ந்து நிற்கியா அப்புறம் என்ன? இதான் வளர்ந்து நிற்கியா? அமிதாப் பச்சன் மாதிரி ஹைட் ஆக போறியா? வளர்ந்து நிற்கியா அப்புறம் என்ன? ஆனா அவனுக்கு டைம் பாஸ் ஆகுதுன்னா நீ அவங்க கிட்ட போயிட்டு அப்படியே சும்மா அப்படியே சொரண்டிக்கிற. 2 நாளா ஒழுங்கா தூக்கல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தூங்கணும். தூங்கி ஏஞ்சாதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அடுத்த வேலையே தொடங்க முடியும் பேபிமானால. அது வரைக்கும் மந்தமா தான் இருக்கும். ஆமா, நிறைய பேர் இந்த கூடையெல்லாம் இருப்பாரு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். ஃபங்க்ஷன் எல்லாம் சூப்பரா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா இருந்தது. எங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சது அங்க. ஆமா ஓகே, என் பிள்ளைக்கு ஃபங்க்ஷன் வரப்போகுது இல்ல. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் ஆல்ரெடி நாங்க பேசி வச்சிருந்தவங்க தான் அவங்களும் பேசியிருக்காங்க. ஓகே, அவங்க எப்படி வர்க் பண்றாங்க ஸ்ட்ரைட்டாவே பார்த்தா அவங்க வர்க்க பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. சாட்டிஸ்ஃபைட். ஓகே டன் அப்படின்ட்டு நம்ம அடுத்ததுக்கு உண்டான ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபங்க்ஷன் வேற இன்னும் 1.5 months 1 month தான் இருக்குது நடுவில். அதுக்கு அடுத்த மாதம் ஃபங்க்ஷன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான வேலைகளையும் ஆரம்பிப்போம் நம்ம. ஓகே.